ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ எல்லாரும் உங்கள் மேக்ஸ் சாஃப்ட்வேர் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தா டஃப்பாக இருந்தான்னு சொல்லுங்கள். நம்ம சொன்ன 5 மார்க் கொஷின்ஸ்லாம் வந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பிளான் பார்க்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இந்த ஒன் டேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுறது அப்படிங்கிறது இஸ் இம்பாசிபிள். அது எனக்கே தெரியும். நான் என்னாலையும் கவர் பண்ண முடியாது தான். ஸோ இந்த புதுசா நீங்க ஏதாவது படிக்காம இருந்து ஒரு சாப்டரே நீங்க படிக்கல அப்படின்னா, இத நீங்க புதுசா படிக்க போறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு படிக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா டைம் இருக்காது. அதாவது படிக்கிறேன்னு சொல்லி மத்த சாப்டர் ரிவைஸ் பண்ணாம விட்டுருவீங்க. அதனால வந்து நீங்க ஆல்ரெடி படிச்ச சாப்டர்ஸ் வந்து நல்லா தரோவா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் பிளான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்டர் 1 அதாவது இன்னைக்கு நைட்டு அதாவது இன்னைக்கு ஈவினிங் பிளஸ் நைட் இருக்கு இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 6, 7, 8 இந்த சாப்டர்ஸ கம்ப்ளீட் பண்ணிருங்க. இந்த சாப்டர்ஸ் அப்படிங்கிறது ஈஸியான சாப்டர்ஸ். அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர்ஸ்லாம் நல்லா தரோவா இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் மெட்டலர்ஜி ரொம்ப ஈஸி. செகண்ட் சாப்டர் பி பிளாக் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமாகுற மாரி இருக்கும். பட் நீங்க நெறைய தான் படிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 6, 7, 8 கொஸ்டின்ஸ் கம்மியா தான் இருக்கும். பட் ப்ராப்ளம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பார்க்கணும். அண்ட் 17 நாளைக்கு வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, ரிமைனிங் சாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்க பார்க்க போறீங்க. இப்போ இந்த 10த் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிடுங்க. அதாவது 1 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ், 3 மார்க், 5 மார்க் எதுவுமே படிக்க வேணாம். ஏன்னா 10த் சாப்டர்ல நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க 10த் சாப்டர வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நீங்க சாய்ஸ்ல எடுத்துக்கலாம். கண்டிப்பா 10த் சாப்டர் இருக்கக்கூடிய கொஸ்டின் எந்த கொஸ்டினுமே 2 மார்க் கம்பல்சரியோ, 3 மார்க் கம்பல்சரியோ கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப 2 மார்க்ல எடுத்தா சாய்ஸ் எடுக்கலாம். 3 மார்க்ல கேட்டாலும் சாய்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் 5 மார்க்ல கேட்டாங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு எப்படி ஒரு காம்பினேஷன் வரும் அப்படின்னா, 9த் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டினும், 10த் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அப்படி இல்ல அப்படின்னா, 11த் சாப்டர்லேருந்து கொஸ்டினும், 10த் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு வரும். அப்ப நீங்க கண்டிப்பா 9த் சாப்டர் படிச்சிருப்பீங்க. அப்ப 9த் சாப்டர் அட்டெண்ட் பண்ணிடலாம். 11த் சாப்டர் படிச்சிருப்பீங்க. அப்ப 11த் சாப்டர் அட்டெண்ட் பண்ணிடலாம். ஆனா, அந்த 10த் சாப்டர் அப்படிங்கிறத நீங்க ஒமிட் பண்ணிடுங்க. உங்களால சென்டமே எடுக்க முடியும். 10த் சாப்டர் ஃபுல்லா ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா. 15லயும், 14லயும் 2 மார்க், 3 மார்க் புக் பேக் படிச்சுக்கோங்க. 5 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 14ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா? அது கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி 5 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. ஏன் அப்டின்னா, நீங்க 14, 15 வந்து பார்த்தீங்கன்னா, 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புக் பேக் படிச்சிருவீங்க. அங்க புக் பேக் தான் கேட்பாங்க. 5 மார்க்ஸ் வந்து லாஸ்ட் 5 மார்க் இருக்கு இல்லையா? லாஸ்ட் 5 மார்க் உடைய சாய்ஸ் வந்து 14 லெசனும், 15 லெசன் தான் வரும். அதனால இந்த 2 லெசன்ல ஏதோ ஒரு லெசன் உடைய 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தரோவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோலயே நான் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா லெசனும் குடுத்துடுறேன். ஸோ இந்த இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் நெறைய இருக்க மாரி இருக்கும். சப்போஸ் இந்த கொஸ்டின்லாம் உங்களால படிக்க முடியல அப்டின்னா, நாளைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட் கொஸ்டின் அப்லோட் பண்றேன். அது வந்து வெரி, வெரி இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ். அதாவது இந்த கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா கேட்பாங்களோ, அந்த கொஸ்டின்ஸ மட்டுமே எழுதி வச்சிருப்பேன் ஒரு ஷீட்ல. அத உங்களுக்கு காலையில ப்ரொவைட் பண்ணல. பட் நீங்க அத டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. இப்பவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ வச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் சாப்டருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 சாப்டருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, 3 சாப்டரோட கன்டினியூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, 4த் சாப்டர் அதோடைய கன்டினியூவேஷன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, 5த் சாப்டர் அதோடைய கன்டினியூவேஷன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, 6த் சாப்டர் அதோடைய கன்டினியூவேஷன். 7த் சாப்டர் அதோடைய கன்டினியூவேஷன். 8த் சாப்டர் அதோடைய கன்டினியூவேஷன். 9த் சாப்டர் அதோடைய கன்டினியூவேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 10த் சாப்டர் நீங்க ஒமிட் பண்ணிருங்க. இந்த இம்பார்டன்ட் கொஸ்டின் எதுவுமே 10த் சாப்டர் நீங்க தொடவே வேணாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நேமிங் 11த் சாப்டர், 12த் சாப்டர், 13த் சாப்டர். இந்த 3 சாப்டர்ல இருக்கக்கூடிய நேமிங் ரியாக்ஷன் வந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் வந்துரும். ஆனா நேமிங் ரியாக்ஷன்ஸ தரோவா போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 11த் சாப்டர்ஸ்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 12த் சாப்டர்ஸ்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் என்னால ப்ரொவைட் பண்ண முடியாது. சரி 13த் சாப்டர் அவ்வளோ பார்த்துக்கோங்க. அண்ட் 14த் சாப்டர்ல நான் சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தா கூட போதும். அண்ட் 15த் சாப்டர் நீங்க கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிடலாம். 14த் சாப்டர் நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா, 15த் சாப்டர் ஒமிட் பண்ணிடலாம். 15த் சாப்டர் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்க அப்படின்னா, 14த் சாப்டர் ஒமிட் பண்ணிடலாம். அப்போ 10, 14 ஒமிட் பண்ணிருங்க. அண்ட் 15 படிச்சிருங்க. இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 10, 15 படிச்சிருவாங்க. 14 ஒமிட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த மாரி 2 லெசன் வந்து ஒமிட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால கண்டிப்பா சென்டம் எடுக்க முடியும். ஸோ இது இல்லாம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் மினிட் கொஸ்டின் அப்லோட் பண்றேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்றேன். அண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபார்முலா ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அண்ட் இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.